ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு vlog வீடியோ தான். நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ மூணாருக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். மார்னிங் ஒரு 7 o'clock மதுரையிலேருந்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மூணாருக்கு நீங்கள் மதுரை வழியாக போகிறது நல்ல ஈஸியான வழியாக இருக்கும். ஏன்னா அந்த இடங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்கும். இந்த மதுரையிலேருந்து கிளம்பி போகும்போது நம்ம பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, தேனி, கம்பம் இந்த வழி எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். நிறையா சினிமா பாடல்களில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஆண்டிப்பட்டி கணவாய் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்கும். தேனி அப்படி அந்த இடமெல்லாம் போய் பார்க்கல, அந்த இடம் ஃபுல்லாமே ரொம்பவே பச்சை பசைல்னு ரொம்ப அழகாகவே இருக்கும். கம்பம் இந்த வழி எல்லாமே நீங்கள் எங்கே பார்த்தாலும் ரொம்பவே பசுமையாக இருக்கும். அதோடு அங்கே வீசுகிற காற்று ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பசுமையான இடங்கள், ரொம்ப பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கும். இந்த வழி ஃபுல்லாமே நீங்கள் ரொம்ப மெமரி இருக்கிற மாதிரி எல்லா இடமுமே சூப்பராக இருக்கும். நம்ம தேனியில் அறுசுவை அப்படின்னு சொல்லிட்டு, அருவி அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இல்லை, ஒரு சின்ன ஹோட்டல் தான். அந்த ஹோட்டலில் நம்ம மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிக்க போகிறோம். இங்கே கறி தோசை ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ட்ராவல் அப்படின்றதுனால நம்ம ஒரு நார்மல் தோசை தான் சாப்பிட்டுட்டு நம்ம ட்ராவலை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இந்த 10 மணிக்கு கூட இங்கே பிரியாணி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா வகையான பிரியாணி இருக்குது சொன்னாங்க. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த வழியில் நாங்கள் ட்ராவல் பண்ணுறது அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். தேக்கடி இந்த ஊரெல்லாம் நம்ம போயிருக்கோம். உத்தமபாளையத்தை நிறையா கடந்து போயிருக்கோம். அப்புறம் இன்னும் கம்பம் இந்த இடங்கள்லாம் அடிக்கடி நம்ம போயிருக்கிறதுனால இந்த ட்ரிப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப பழகனான விஷயந்தான். நம்ம இன்னி கம்பத்துக்கு மேலே போடிமெட்டு அந்த இடத்த தாண்டி தான் நம்ம போனோம். பாருங்கள், அது வரைக்கும் பிளைன்ஸில் ஏறுறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் மலையடிவாரத்துலேருந்து மலையில் ஏறுற மாதிரி நம்ம கடந்து போடிமெட்டு இதெல்லாம் தாண்டி தான் நம்ம மூணாருக்கு போகணும். ரொம்ப நாளாகவே எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் இந்த மூணாருக்கு போகணுன்றது ரொம்ப கனவாகவே இருந்தது. அதை நம்ம கட்டாயம் இந்த தடவை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண மாதிரி நாங்கள் இந்த ட்ரிப்பை திடீர்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் மூணாருக்கு போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்க ட்வின்ஸு, ரமா, உமா அப்படின்றவங்க என்னுடைய ஸ்கூல்மேட். அவங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. அவங்க வந்து அதிகமாக இந்த ஊரை பற்றி அதிகமாக சொல்லுவாங்க. அப்போவுமே எனக்கு மூணாரை பார்க்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆசையாகவே இருந்தது. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்கள நினச்சிட்டே நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கேரளாவுக்கு பக்கத்துலேயே இருந்தாலும் சிட்டிக்குள்ளே வந்துட்டதுனால இதெல்லாம் ட்ரிப்பாக எடுத்து தான் நமக்கு போக வேண்டிய சான்ஸ் கிடைக்குது. அப்படி சான்ஸ் கிடைக்கும்போது கண்டிப்பாக நம்ம போயிடணும். அந்த அளவுக்கு ரொம்ப அழகுள்ள இந்த மலைகளும் இந்த மரங்களும் இந்த பசுமையான இந்த இயற்கையை பார்க்குறதே ரொம்ப விருப்பமாக இருக்கும். என்னையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இயற்கைக்கு ரொம்பவே அடிமையானவ. எல்லா அழகையும் பார்த்து ரசிக்கிறதுக்கு ரொம்பவே நான் விரும்புவேன். தேக்கடிக்கும் மூணாருக்கும் இந்த வழியாக தான் நம்ம போகணும். தேக்கடி ஒரு சைடில் கட் பண்ணி போயிடும். மூணார் வந்து நம்ம நேராக போகணும். மூணாறு தேக்கடிக்கும் கிட்டத்தட்ட நிறையா இடத்துல கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சில வழியாக நம்ம போனோம்னா மூணாருக்கும் தேக்கடிக்கும் ஈஸியாகவே போயிடலாம். அந்த அளவுக்கு ரெண்டுமே ரொம்ப கனெக்டடாக இருக்கும். அந்த தேக்கடியும் மூணாரும் அழகில் எந்த விதத்துலேயும் குறைச்சல் இல்லை. அந்த அளவுக்கு ரெண்டுமே சூப்பராகவே இருக்கும் பார்க்க. நம்ம போகிற டைமில் பாட்டு கேட்டுகிட்டே போனாலும் ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. எப்போடா ஹில்ஸ் ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா ஹில்ஸ் ஏறும்போது கிளைமேட் மாறிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஒரு எந்துவாக இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ரொம்ப ஈகராகவே அந்த இடத்த எப்போ ரீச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருப்போம். நாங்கள் கிளம்புனது கொஞ்சம் லேட்டு தான். அந்த மாதிரி லேட்டாக நீங்கள் கிளம்பாதீங்க. நீங்கள் மார்னிங் ஏர்லியராக கிளம்புறீங்க. ஒரு 5 o'clockலேருந்தே நீங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஏர்லியாக போகிறதுனால அங்கே நிறைய இடங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் நம்மளுடைய ரெசார்ட்டில் செக்இன் பண்ணிக்கலாம்.
ஏன்னா இந்த டைமில் அதிகமாகவே வெஹிக்கிள்லாம் எதுவும் இருக்காது. இந்த ரூட் ஃபுல்லாமே ரொம்பவே லோன்லியாகவே தெரிகிற மாதிரி எனக்கு இருக்கும். நம்ம ரஷ்யான இடங்களில் இருந்து பழகினவங்க இந்த மாதிரி ரொம்ப லோன்லியாக நம்ம மட்டும் தனியாக அந்த காரில் போயிட்டுருக்கையில் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. அந்த அளவுக்கு எல்லா பக்கமும் எதுவுமே இல்லாத மாதிரி ரொம்ப கடைகள் இல்லை, சுற்றியும் மரங்கள் செடிகள் இது மட்டும்தான் இருந்தது. டிராஃபிக் எதுவுமே இல்லை. இதில் அப்படியே இந்த ஒரு 11 மணி 12 மணி உச்சி வெயிலில் போகிறப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே ஃபீல் ஆச்சு. சடனாக நேரம் ஆக ஆக கிளைமேட்டெல்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு நம்ம இப்போது மலையடிவாரத்துக்கிட்ட வந்துட்டோம். இனி நம்ம போடிமேட்டு வழியாக மேலே ஏறுறதுக்கு தான் நம்ம காத்திருக்கோம். பாருங்கள் மேகங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு இடையில மலை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த இடத்துல ட்ராவல் பண்ணி போகிறதே நம்மளுக்கு ஒரு பயங்கரமான சான்ஸாக இருக்கும். அதை நம்மளுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீடியோ பார்க்கையிலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். எந்த மாதிரி பார்க்குறதுக்கு சீனரிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருந்தோம். நம்ம எந்த ஊர் கிளம்பி போனாலும் நம்மளுக்கு ஆடு மாடு எல்லாமே நம்ம வழியை மறிக்கிறது அவங்களோட வேலையாக போச்சு. இந்த ஆடு மாடெல்லாம் எனக்குள்ளே நிறையா வந்துச்சு. அந்த மாடு மேய்க்கிறவங்க அதை விரட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இடத்த நீங்கள் கரெக்டாக பாருங்கள். ஒரு பிளைன்ஸ்லேருந்து நம்ம இப்போ கொஞ்சம் மேலே ஏறுது. இனி ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே நம்மளுடைய மவுண்டன் வியூ போடிமேட்டு வழியாக நம்ம போகிறதுக்காக மவுண்டன் வியூ நம்மளுக்கு இங்கேருந்து பார்க்கவே தெரியும். நிறையா இடங்களில் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துப்பாங்க. நம்ம இந்த நேரத்தில் தனியாக இறங்கி நின்னோம்னா நம்மளுக்கே பயம் வந்துடும். ஸோ நம்ம மேலே போயிட்டு அங்கே போய் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அதோடு இல்லாமல் நம்ம கரெக்டாக 2 o'clock போய் செக்இன் பண்ண போகணும். அதனால நம்ம வேகமாகவே போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல வாட்டர் மெலன் அப்புறம் இளநீ எல்லாமே போட்டு வைக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது. இங்கே கூலான இந்த பிளேஸுக்கு இளநீ வாட்டர் மெலன்லாம் யார் வாங்கி சாப்பிடுவான்னு எனக்கு தெரியல. நம்ம போயிட்டுருக்கோம். பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்குது. நம்ம தூங்கிக்கிட்டே கொஞ்சம் நேரம் போனோம். அதுக்கப்புறம் முழிச்சிருந்தோம். மாற்றி மாற்றி ஏன்னா ரொம்ப நேரம் ஜேர்னி ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கிறதுனால நம்ம உட்காந்து போகிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தால் அதை ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாகவே இருக்கும். நான் எல்லா இடங்களையும் என் கண்ணால் பார்த்ததோட நான் அதிகமாகவே கேமராவில் தான் பார்த்துட்டே இருக்கேன். நம்ம வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே போகிறோம். ஒரே இடங்களையும் நான் விடுறது கிடையாது. எல்லா இடத்தையுமே நான் ஷூட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா சில பேருக்கு அதை போய் பார்க்க சான்ஸ் கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காது. அவங்க அட்லீஸ்ட் இந்த வீடியோஸ் மூலமாகவே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ரொம்ப அழகான இந்த பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம மலை ஏறி போய்கிட்டே இருக்கோம். இந்த அற்புதமான பயணத்தை மூணார் ரீச் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே உள்ள இடங்கள் பார்க்குற வரைக்கும் நான் விடாமல் எல்லா இதையும் நான் ஷூட் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். நீங்கள் கண்டிப்பாக பார்த்து இதை ரசிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப்பில் சான்ஸ் ஒன்று கிடைக்கும்போது நீங்கள் மூணாரை போய் விசிட் பண்ணுங்கள். அது போல் ஒரு நல்ல இடத்த நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. நான் எல்லா ஹில் ஸ்டேஷனும் போயிருக்கேன். அதில் ரொம்ப ஜேர்னி ட்ராவல் பண்ணுறதுல கஷ்டமாக தெரிகிறது கொடைக்கானல் தான். அது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வழி ரொம்ப குறுகலாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். ஊட்டி ஓகே, அந்த மாதிரி ஊட்டி கூட கொஞ்சம் அகலமான ரோடாக தான் இருக்கும். மூணார் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இது உயரமான மலை தான். ஆனால் இந்த மலையில் சுற்றி சுற்றி போகிறது நல்ல ஒரு முட்டை வடிவ மாதிரி சுற்றி சுற்றி ஒரு குன்று அதை தாண்டி தாண்டி போகிற மாதிரி மலை உச்சியை போய் அடைஞ்சிருவோம். ரோடு ரொம்ப அகலமாகவே இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பயமாக இருக்காது. ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் இந்த ஜேர்னி ரொம்ப த்ரில்லிங்காகவே இருக்கும். அந்த அளவுக்கு வெஹிக்கிள் ரொம்பவே இருக்காது. ரொம்ப குறைவான மக்கள் தான் இந்த சைடை ட்ராவல் பண்ணுவாங்க. அதனால் தனியாக போகிற மாதிரியே இருக்கும். ரொம்ப தைரியத்தோடு போகிற வேண்டிய அவசியம் இருக்கும். எங்கேயும் இறங்கி நிற்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தெரியாத இடத்துக்கு போகும்பொழுது நம்ம இந்த மாதிரி ஹில்ஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம இறங்கி நிற்கிறது அவ்வளோ சேஃபாக தெரியாது. ஏன்னா அந்த மவுண்டன் அப்படின்றதுனால அனிமல்ஸ் நிறையா வர வாய்ப்பு இருக்குது. சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.